Hi hello friends, welcome to Arish Thotam. என்னடா மீனை காட்டிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம லில்லி அண்ட் லோட்டஸ் பான் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி டப்பில் செட் பண்ணுறோம், என்ன ஃபிஷஸ் விட போகிறோம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லில்லி அண்ட் லோட்டஸ் நான் வளர்க்குறதுக்கு எந்த மாதிரி டப் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதாவது 2 அடி அகலமும் ஒரு 1.5 அடி ஆழம் இருக்கிற மாதிரி டப் சூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் வாட்டரோட கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 லிட்டர்ஸ் இருக்கும். அதாவது 25 லிட்டர் கேனில் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா 2 கேன் அளவுக்கு இதில் ஃபில்லாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்க டப் தான் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது லில்லிக்கு ஒன்று, மைக்ரோ லோட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதனால சரி அதுக்குமே கொஞ்சம் பெருசாக பார்த்து கொடுத்துடலான்னு தான் இது சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டப் வந்துட்டு 150 ருபீஸுங்கிற ப்ரைஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டப்பை நான் ஃபுல்லாகவே நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சோப்போ எதுவுமே போடல, ஏன்னா நம்ம ஃபிஷஸுமே ஆட் பண்ண போகிறோங்கிறதுனால நல்லா ஒரு 2 டைம் நான் கழுவி எடுத்துட்டேன் 2 டப்பையுமே. இதில் நம்ம என்ன ஃபிஷ் வளர்க்க போகிறோங்கிற வரைக்குமே, அதாவது ரீபாட்லேருந்து எல்லாமே நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். செடி நம்ம எப்படி ரீபாட் பண்ணணுங்கிறதுமே. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட் யூஸ் பண்ணுறோம், இல்லை சிமெண்ட் பாட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் மறக்காமல் சிமெண்ட் பாட்டாக இருந்தால் க்யூரிங் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 3 நாள் சும்மா தண்ணி பிடிச்சி விட்டுருங்க, 3 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும். பிளாஸ்டிக் பாட்டாக இருந்தால் நம்ம ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபிஷ்ஷஸ் விடுற மாதிரி இருந்தால் நம்ம சோப் போட்டோ எதுவுமே கழுவ வேணாம். நம்ம லில்லி பாருங்கள், ஆல்ரெடி நம்ம அந்த 10 லிட்டர்ஸ் பக்கெட்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேயே பாருங்கள் ரூட் எதுவுமே போக முடியாமல் கிழங்கு நம்ம ஒன்று தான் வச்சோம். பக்கத்தில் இந்த மாதிரி பாருங்கள், கிட்டத்தட்ட இது வச்சு ஒரு 3 to 6 months இருக்கும். பக்கத்தில் புதுசாக நமக்கு ஒரு கிழங்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. நான் இப்போ வந்துட்டு ஒரு 5 லிட்டர்ஸ் பக்கெட்டில் மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆட்டு மாட்டு ப்ளஸ் ரெட் சாயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி சோப் பண்ணி வச்சுட்டேன். அப்படி நம்ம வைக்கக்குள்ளே தான் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மண் எல்லாமே போட்டு உடனே நீங்கள் ரீபாட் பண்ணுறீங்க, தண்ணிக்குள்ளே வைக்கிறீங்கன்னா ரொம்ப கலங்கலாயிரும். இப்படி நீங்கள் பண்ணக்குள்ளே ரொம்ப லைட்டாக தான் நமக்கு கலங்கள் மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. லோட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக நமக்கு அன்ன கூடை வரும்ல, இந்த தக்காளி கூடை இந்த இதெல்லாம் அந்த சின்ன பக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன். அதில் மோஸ்ட்டாக நமக்கு லோட்டஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ லோட்டஸ் சீக்கிரமாக ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைக்ரோ லோட்டஸோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு 500 ருபீஸ் வந்தது ஷிப்பிங்கோடு சேர்த்து. ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் வாங்கினோம், அது சரியாக நமக்கு வரல, மறுபடியுமே நம்ம வேறு இடத்துல இருந்து வாங்கியிருக்கோம். லில்லியோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 150 ருபீஸ் ஒரு கிழங்கு வரும். ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பார்ட் செட் பண்ணுறதுக்கு நமக்கு 500லேருந்து 1000 ருபீஸ் வந்துடும். நீங்கள் பேஸ்ட் ஆன் வெரைட்டி இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். லோட்டஸ்க்கெலாம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளான்ட் ஒரு 500 ப்ளஸ் அந்த டப்பு ஃபிஷ் காஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 800 ருபீஸ் வரும் லோட்டஸ் நம்ம வளர்க்குறதுக்கு. லோட்டஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க குப்பையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே நமக்கு மாட்டு எருவில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நமக்கு நம்ம அதை சோப் பண்ணி எடுத்தே நமக்கு இவ்வளோ இருந்திருக்கு. நம்ம சோப் பண்ணாமல் எடுத்துருந்தோம்னா இன்னுமே நிறையா இருக்கும். பாருங்கள் தண்ணி ரொம்பலாம் கலங்கலை, லைட்டாக தான் நமக்கு கலங்கிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆட்டேரும் மாட்டேரும் செம்மண்ணோடு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இல்லைன்னா நீங்கள் டிஏபி கிடச்சிச்சுன்னா கூட அதை நீங்கள் கலந்துலாம் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஷ்யூலேயோ எதுலேயாவது ஒன்று வச்சு நீங்கள் 15 days ஒன்ஸ் மண்ணில் புதைச்சி வைங்க, சீக்கிரமாக ஃப்ளாரிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். பூக்கில் லில்லியும் சரி லோட்டஸும் சரி நம்ம ஆர்கானிக் இதில் அதாவது ஆட்டேரும் மாட்டேரெலாம் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நம்ம எடுத்து மறுபடியும் ரீபாட் தான் பண்ணணும். நீங்கள் அடிஷ்னலாக டிஏபியோ இல்லை என்பிகோவோ நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து டிஷ்யூவில் மடித்து நீங்கள் அந்த பிளான்ட்டோட மண்ணில் சொருக்கி வச்சிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, பிளான்ட்டும் நல்லா க்ரோத் இருக்கும். இது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் சேஃபர் சைடாகவே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஏபி என்பிகே இப்போ யூஸ் பண்ணுறதில்ல இந்த டைமில் இருந்து. லாஸ்ட் டைம்
நம்மக்கிட்ட முன்ன இருந்த செடியில் நம்ம யூஸ் பண்ணணும், நல்லாவே அதுக்கு ரிசல்ட் இருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு அது எல்லாமே யூஸ் பண்ண வேணாம், ஆர்கானிக்காக எவ்வளோ நாளில் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் விட போகிறோம். அது இல்லாமல் பெரிய லெவலில் ஃபிஷ்ஷஸ் விடலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் நமக்கு தேடி போன ஃபிஷ்ஷஸ் நமக்கு இப்போ கிடைக்கல. டப் வச்சும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் மௌலி ஃபிஷ் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வச்சுருக்க லில்லி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணியிருந்தேன்ல. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் உங்கள் எல்லோரும் கூட ஷேர் பண்ண லில்லி தான் இப்போ நானுமே பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாளில் பூக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்டாக 3 monthஸில் பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கணக்குக்கு இந்த லில்லியை நான் ரீபாட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம புதுசாக வைக்கிற கணக்கு தான் இதில் இருந்தால் நம்ம எடுக்க முடியும். லோட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா இது நமக்கு வந்ததுலேருந்து ஒரு 15 days இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே தெரியும். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எப்போ விடணும்னா நீங்கள் பிளான் பண்ணி 1 day கழித்து தான் நீங்கள் ஃபிஷ் ரிலீஸ் பண்ணணும். தண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு 2 time அப் அண்ட் டவுன் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக ஃபிஷ் ரிலீஸ் பண்ணுறது மினிமம் ஒரு 12 hours கழித்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன் அந்த டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா செடியும் அப்போ தான் கொஞ்சம் மண் எல்லாமே செட்டில் டவுன் ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சில டைம் ஃபிஷ் ரிலீஸ் பண்ணோம்னா பெரிய ஃபிஷ்ஷஸாக இருந்தால் செடியே நமக்கு வெளியே பிடிங்கி விட்டுரும். அது ஏன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 day கேப் விட்டு இப்போ தான் வச்சுருக்கோம். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்டிமேட் பண்ணுறேன். நம்ம இப்போ தண்ணியில் இருந்த அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஒரு பாதி அளவுக்கே தண்ணி குறைச்சிட்டோம் லோட்டஸில் இருந்து. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட லீஃப் எல்லாமே சின்னதாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, தாமரையில் தண்ணிக்குள்ளே இருக்காது, செடியவே இழுத்துட்டு வந்துருச்சு. நம்ம மறுபடியுமே டீப்பாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது நல்லா அந்த மண்ணில் செட்டில்ட் ஆனது தான். ஆனால் ஆக்சுவலாக இப்போ பெரிய டப்புக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த தாமரை இலையோட தண்ணி இருக்கிறதுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பெரிய டப்பில் செட் பண்ணுறதுனா இனிஷியல்லே டப் எல்லாமே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு ஃபிஷ் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 months இருக்கும் இந்த ஃபிஷ்ஷோட ஏஜ். நம்ம ஒரு பேர் வாங்கிட்டு வந்துருந்தோம், ஒரு ஃபிஷ்ஷஸ் மட்டும் காணாமல் போயிடுச்சு. இப்போ இது ஒன்று நல்லாவே இருக்குது. இதுவுமே நம்ம டப்பில் ரிலீஸ் பண்ணிடலாம். இதை நான் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை டெல்லி பாண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லாவே கிளியராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்துட்டிங்கன்னா பலூன் மௌலி. நான் இந்த வாட்டி மௌலி ஃபிஷ்ஷஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட போகிறேன். ஏன் நம்ம கப்பீஸ் விடலைன்னு நிறைய பேர் கேட்டீங்க. கப்பீஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணக்குள்ளே லாஸ்ட் டைமே நமக்கு நிறைய கப்பீஸ் லாஸ் ஆகிடுச்சு. மௌலி தான் நமக்கு சேஃபாக இருந்தது. அதனால தான் நான் மௌலி போயிட்டேன் இந்த வாட்டி. மௌலியில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மோஸ்ட்டாக ப்ரைஸாக அதுவே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கப்பீஸில் அந்த எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பெரிய வெரைட்டியில் இம்போர்ட்டட் கப்பீஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு ட்ரைன் செல் இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம மேலே வச்சு விட போகிறோம் கொஞ்ச நாளைக்கு. அது நல்லா வெயில் தாக்காமல் இருக்கணும். சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காகமோ அணிலோ தண்ணி குடிக்க வர்றது ஃப்ரெண்ட்ஸ். காகம் வந்ததுன்னா ஃபிஷ்ஷஸையும் காலி பண்ணிவிடும், அதே மாதிரி செடியும் பிடுங்கி விட்டுரும். அதனால் நான் ட்ரைன் செல் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ வெயில் ஓவராக இருக்குங்கிறதுனால ஷேர் நெட் கூட அந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 10 o'clock கிட்டே எடுத்த வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு நான் பாதி தண்ணி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் புது தண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த டப் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நல்லாவே கிளியராக இருக்குது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டப்பில் இருக்கிறது மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா மண் கம்மியாக இருக்கும், எருக அதிகமாக இருக்கும். அதை நான் இப்போ ரீபாட் பண்ணி உங்களுக்கு வச்சுருந்தது. ஆனால் லோட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் அப்போ இருந்த பாட்டிங் மிக்ஸை வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஃபிஷஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட இப்போ 2 பேர் நார்மல் மௌலி, 2 பேர் பலூன் மௌலி வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பலூன் மௌலி ஒரு பீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 9 மீன் நம்ம 2 ஃபிஷ் டேங்க்லேயும் சேர்த்துருக்கு. பலூன் மௌலி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது. பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 50 rupees. நம்ம நார்மல் மௌலி வந்துட்டு 40 rupeesன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது கூடவே ஃபுட்டும் இன்னொரு சின்ன பேக்கெட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த கலராக இருக்க பேக்கெட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபுட் பேக்கெட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக ஃபுட்டு கொடுக்க தேவையில்லை தான். இந்த மாதிரி நம்ம பாண்டில் வைக்கிறதுக்கு ஒரு 1 week மட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஏன் நம்ம இப்போ 1 week கொடுக்குறோம்னா நம்ம அந்த 1 week இப்போ தான் பாண்ட் செட் பண்ணியிருக்கோம். ஆல்கேவும் வளர்ந்துருக்காது, எந்த ஒரு பூச்சியுமே இன்செக்ட்ஸுமே அவ்வளோ சீக்கிரம் வராது.
அதனால தான் நம்ம இந்த ஒரு 1 வீக் ரெகுலராக கூட நம்ம கொடுக்கறதுனா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மோஸ்ட்டாக 1 வீக் நீங்கள் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஃபிஷ்ஷஸோட பொறுத்து நீங்கள் ஃபுட் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட அந்த 2 டேங்க்லையுமே விட்டுட்டேன். அந்த கவரை தண்ணியெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம டேரெக்டாக அதே தொட்டியில் விட்டுட்டால் நம்மளால் பிடிக்க முடியாது. அதாவது பலூன் மௌலி நார்மல் மௌலி செப்பரேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் அந்த தொட்டியில் இருந்த பலூன் மௌலியுமே பிடிச்சி இதில் விட்டுட்டேன். உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தொட்டியில் இருக்க தண்ணியுமே ஒன்றா எடுத்து ஊற்றி ஓரளவுக்கு ஒரு 5 minutes கிட்ட செட் ஆக விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அந்த தண்ணியில் அந்த ஃபிஷ்ஷோட கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே அதில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸாக உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு அது வருதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபிஷ்ஷஸுமே அதில் ஒன்றா விட்டதுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவபிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. மௌலி இந்த நார்மல் வெரைட்டி வாங்கியிருந்தால அதெல்லாம் நல்லாவே பெருசாக இருந்தது. மோஸ்ட்டாக எப்போவுமே நம்ம மௌலியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெருசு வாங்க மாட்டோம். இந்த டைம் கிடச்சது ப்ரைஸுமே லோவாக இருந்தது. இந்த சைஸ்லாம் 80 rupeesன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வாங்கக்குள்ளே வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 40 rupeesக்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மௌலிஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சதுமே ஜம்ப் ஆகி போயிட்டுறாங்க. நான் ஓரளவுக்கு கலர் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கலர்ஃபுல்லாக டேங்க்ஸ் இருக்குங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஒயிட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு வித் பிளாக் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா 5 பலூன் மௌலிஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம பிடிச்சி விட்டுடலாம். பலூன் மௌலியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு கலர் பேரு. இந்த ஒயிட் வித் பிளாக் டாட்டர்ஸ் இருக்கிறது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒரு பலூன் மௌலி, ஒயிட் கலர் ஒரு பலூன் மௌலி வாங்கியிருந்தேன். மோஸ்ட்டாக கலர் எல்லாமே செப்பரேட்டாக தான் வாங்கியிருந்தேன். இந்த ஆரஞ்சு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு பேர் அப்படியே காமனாக வாங்கிட்டேன். இப்போ உடனே நீங்கள் ஃபிஷ்ஷஸ் விட்டு நீங்கள் ஃபுட் கொடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 day கழிச்சு தான் அங்கே ஷாப்பில் இருந்தவங்களும் ஃபுட் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், இப்போ சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. நானும் ஒரு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டு ஒரு 3 hours கழிச்சு வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல லைட்டாக லோட்டஸ் டியூபஸை எடுத்தே விட்டுருச்சு. அதாவது சைடில் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருந்தது அதெல்லாமே எடுத்து விட்டாங்க. நானுமே நல்லா அழுத்தி விட்டு பார்த்தேன், அது போகவே இல்லை. லைட்டாக மட்டும் மேலாக்க மண்ணு மறுபடி போட்டு விட்டுருந்தேன். பலூன் மௌலி சைட்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருந்ததுங்க. நம்ம பழைய ஃபிஷ்ஷுமே புது ஃபிஷ்ஷோட நல்லாவே செட் ஆகிடுச்சு. நான் வாங்கக்குள்ளேயே செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு தான் பார்த்து யோசிச்சுட்டே வாங்கினேன் பலூன் மௌலி. அதுக்காகவே பேர் வேணும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 4 பலூன் மௌலி 4 நார்மல் மௌலி வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் வேணால் நம்ம இம்போர்ட்டட் கப்பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மௌலியெல்லாம் ஒரே டேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம கப்பீஸ் வாங்கி விடலாங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்கேன். 9 மௌலி நம்ம ஒரு டப்பில் விட்டுடலாம் அப்படின்ட்டு. இப்போ வாங்க இப்போ ஃபுட் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டேங்க் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படியும் இப்போ போட்டால் எடுக்காது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நானும் ஆல்ரெடி நிறைய மீன் வளர்த்துருக்கேன், அப்போவுமே இப்படி தான் இருந்தது. இதில் ஒன்று என்னென்னா நம்ம அங்கேயே நிற்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் அடியில் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் எதுவுமே ஒரு 2 to 3 minutes மேலேயே வர கிடையாது. இந்த நார்மல் மௌலி எல்லாமே பலூன் மௌலி பார்த்துட்டிங்கன்னா நாம் இந்த டப்புக்கு திரும்பினோம்னா அந்த இடம் மேலே வந்துடுறாங்க. அது வரைக்கும் அது கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை நம்ம ஃபோன் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அந்த டேங்கில் இருந்த ஃபுட் எல்லாமே காலி ஆகிடுது. இப்படியே மாற்றி மாற்றி நம்ம வீடியோ எடுக்கலான்ட்டு உக்காந்துருந்தோம். ஆனால் ஃபிஷ்ஷஸ் விட்டு ஒரு 3 hours நல்லா ஃபுட் எடுக்கவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷஸ்ஸு. நீங்கள் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போக லேட் ஆகும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா வேணால் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபுட்டு கொடுக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 to 4 hours கழித்து உடனே ஃபுட்டு நீங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.